This opportunity to participate in railway demands and grants. Honorable Speaker, sir, என் தொகுதி என்பது கர்நாடகா உற்றமாறு இருக்கிற ஒரு தொகுதி. 1935 தமிழ்நாட்டிலேயே ரயில்வே லைன் இல்லாத ஒரே ஒரு மாவட்டம் என்றால் அது கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். என்னோட உட்பட்டு எனக்கு முன்னால் இந்த பாராளுமன்ற வேட்பாளர் கிட்டத்தட்ட 1953 பார்த்தா 17 பாராளுமன்ற இந்த அவைக்கு வந்திருக்காங்க. அந்த 17 பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கும் போது அவங்க கொடுக்கிற ஒரே ஒரு ஸ்லோகன், ஹோசூர் டு ஜோலார்பேட் லைன் நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் நாங்க தேர்தலில் கிளம்பிடுறோம். அது எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு சேர்ந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி. ஆனால் இதுவரை ஓசூர் ஜோலார்பேட்டைக்கு ரயில்வே கனெக்ட்ன்றதே கிடையாது. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் வந்த லைன் இன்னி வரை அது முடக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற அவையில பேசும்போது கூட அந்த பணிகள் என்பது டிபிஆர் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வந்துட்டு இருந்த நம்மளோட ரயில்வே துறையோட அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது அந்த ஹோசூர் ரயில்வே ஹோசூர் ஜோலார்பேட் ரயில்ன்றது இடம்பெறவில்லை, மிகவும் பறிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த ஹோசூர் அந்த கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் growing தி சிட்டி அக்ராஸ் த இந்தியானா அது ஹோசூர் ஒன்று. அந்த ஹோசூர்ல கிட்டத்தட்ட மோர் தென் 2000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கூட we don't have railway lines. But அதே மாதிரி we don't have connective lines at all. But my humble submission is, Honorable Speaker, kindly pursue that issue. Immediately அந்த ஹோசூர் ஜோலார்பேட்டைக்கு நீங்க ரயில்வே ஏற்கனவே டிபிஆர் முடிஞ்சப்பட்டது, அதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு, ஏற்கனவே என் தொகுதியில் இருக்கிற சேலம் ஜோலார்பேட் சாம்பல்பட்டி கிட்ட ஒரு அண்டர் பாஸ் இருக்கிறது. அது அண்டர் பாஸ் எந்த நிலவு இருக்குன்றது தெரியவில்லை. அது மட்டுமல்லைங்க, அரக்கோணம் டு சேலம் ஏற்கனவே 16087 and 16088. இது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரை அமல்படுத்துறது. சனி ஞாயிறு என்று இல்லை. ஆனா இன்னும் ஒரு அவல நிலை என்றால், கடந்த முறை நடந்த நம்ம கும்பமேளத்தில் இந்த பிரயாகராஜுக்காக அந்த ட்ரெயின் மாற்றி கொடுத்துட்டாங்க. இன்னும் அந்த ட்ரெயின் அமலப்படுத்தவில்லை. தயவு செஞ்சு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த ட்ரெயின் உடனடியாக கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோசூர்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன அந்த என்னோட தொகுதியான ஹோசூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அருகில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இருக்கின்றது. அந்த பள்ளி குழந்தைகளாகட்டும், வயசான முதியோர்களாகட்டும், நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு தான் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு அவலன் இல்லை. ஆனால் திடீரென்று பாத்தீங்கன்னா கடந்த மாசம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காம்பவுண்ட் போட்டு விட்டார்கள். குழந்தைகள் படிக்க முடியாது, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது. பட் ஏற்கனவே இந்த லைன் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கான இந்த லைன்ல அந்த காம்பவுண்ட் போட்டதுனால உடனடியாக நான் அங்கு சென்று அங்க இருக்கிற ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பெங்களூர் இந்த ரயில்வே அதிகாரிகள் கூப்பிட்டு ஹோசூர் முனிசிபல் கார்பரேஷனோட கமிஷனர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸ் கொடுத்திருக்காங்க. உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒரு பாலம் அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு கோரிக்கை வைக்கிறேன். I'm going to conclude just a minute, sir. அது மட்டும் இல்லைங்க, ஹோசூர் இந்த தளி ரோட்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுது. நடுவில் ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்ன்றது திடீரென்று க்ரோன் அப் ஆன ட்ரெயினால அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிவிஎஸ், அசோக் லேலண்ட், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக் போகும்போது பிரிட்ஜில் கம்ப்ளீட் போற மாதிரி ரயில்வே இந்த கேட் போட்டு க்ளோஸ் பண்றாங்க. அந்த உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த 4 ட்ராக் ஓவர் பிரிட்ஜ் போட்டு கொடுக்கணும். அந்த ஏற்கனவே அது பரிசீலனை இருக்குது. அது உடனடியாக அமைச்சர் பண்ணி கொடுத்து நம்புறோம். கண்டிப்பா பண்ணி கொடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் தெலுங்கு, ஜெய் தமிழ்நாடு.